music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். சமீபத்திய ஆண்டுகளில் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புவிசார் அரசியல் பதட்டங்கள், பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் அமெரிக்க வரிகள் போன்ற காரணங்கள் தங்கத்தின் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன. அமெரிக்க அரசு முடங்கியதால் இனி வரும் நாட்களில் தங்கத்தின் விலை மிக கடுமையாக வேகமாக உயரும் என்று கணிப்புகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அரசாங்கம் அக்டோபர் 1 புதன்கிழமை அதிகாலை 12:01 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக முடங்கியது. சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக செனட் அவை அங்கு தற்காலிக நிதியுதவி மசோதாவை அங்கீகரிக்க தவறியுள்ளது. இதனால் அங்கு அரசு முடங்கி உள்ளது. நேற்று இரவு நடைபெற்ற வாக்கெடுப்பில் இருதரப்பு ஆதரவு தேவைப்பட்ட இந்த மசோதா 55-45 என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. நள்ளிரவு காலக்கெடுவுக்குள் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாததால் அக்டோபர் 1 புதன்கிழமை அதிகாலை 12:01 மணியளவில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக முடங்கியது. அத்தியாவசியமற்ற அரசு சேவைகளை நிறுத்த இதன் மூலம் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோக விமான பயணத்தை தடை செய்யலாம், முக்கியமான பொருளாதார அறிக்கைகளை தாமதப்படுத்தலாம் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் சிறு வணிக கடன் அலுவலகங்களை மூடலாம் என்று அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான ஊதியமில்லாத விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு முடங்கியதால் இனி வரும் நாட்களில் தங்கத்தின் விலை மிக கடுமையாக வேகமாக உயரும் என்று கணிப்புகள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாகவே அமெரிக்காவில் இன்று அதிகாலை தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியது. பாதுகாப்பான முதலீடான தங்கத்தின் தேவை உயர்ந்துள்ளது. இது கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதாவது 14 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தங்கத்தின் மிக சிறந்த மாதமாகவே இது மாறி உள்ளது. அமெரிக்காவில் ஒரு அவுன்ஸ் ஸ்பாட் தங்கம் 0.2% உயர்ந்து $3,842.76 இருந்தது. செப்டம்பர் மாதத்தில் இதுவரை தங்கம் 11.4% அதிகரித்துள்ளது. இது ஆகஸ்ட் 2011க்கு பிறகு மிக சிறந்த மாதமாக உருவெடுத்துள்ளது. டிசம்பர் மாதத்திற்கான அமெரிக்க தங்க எதிர்கால ஒப்பந்தங்கள் 0.4% அதிகரித்து $3,872 வர்த்தகமாயின. அரசியல் மற்றும் நிதி நிச்சயமற்ற காலங்களில் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது. குறைந்த வட்டி விகித சூழல்களில் தங்கம் மேலும் சிறப்பாக செயல்படும். தற்போது இந்த 2 சூழலும் நிலவுகிறது என்பதால் தங்கத்திற்கு சாதகமான சூழல் நிலவுகிறது. கடந்த ஒரு வருடத்தில் தங்கத்தின் விலை 50% உயர்ந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த உயர்வு 112% உள்ளது. தங்கத்தின் மீதான தேவை குறையாமல் இருப்பதால் அடுத்த 5 ஆண்டுகளில் இதன் விலை 2 லட்சத்தை தொடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தங்கத்தின் விலை உயர்விற்கு கோவிட் பெருந்தொற்று, ரஷ்யா உக்ரைன் போர், அமெரிக்காவின் உலகளாவிய வரிகள் மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் போன்ற பல காரணிகள் பங்களித்துள்ளன. கடந்த ஒரு வருடமாக நிஃப்டி 50 போன்ற பங்கு சந்தைகள் கணிசமான வருமானத்தை வழங்காத சூழலில் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக ஆர்வம் காட்டுவது அதன் விலையை மேலும் அதிகரிக்க செய்கிறது. கடந்த காலத்தை பார்க்கும்போது 2005 10 கிராம் 24 கேரட் தங்கம் $7,000 இருந்தது. இது 2010 ஆண்டில் 18,500 2015 26,300 உயர்ந்தது. செப்டம்பர் 18, 2025 1,10,000 தாண்டியுள்ளது. இது தங்கத்தின் நீண்டகால வலிமையை காட்டுகிறது. அடுத்த ஒரு வருடத்தில் தங்கத்தின் விலை 15-20% அதிகரிக்கக்கூடும். அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி குறைப்பு முடிவுகளை பொறுத்து இது அமையும். மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல், புவிசார் அரசியல் பதட்டங்கள், அமெரிக்க டாலரின் மதிப்பு, பணவீக்கம் மற்றும் மாறிவரும் முதலீட்டு நிலப்பரப்பு ஆகியவை அடுத்த 1-5 ஆண்டுகளில் தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கப் போகிறது. Subscribe to One India and never miss an update. music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.